அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் அமெண்ட்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 81 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஆஃப்டர் ஈச் சென்சஸ். அதாவது ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லோக்சபாவோட நம்பர் ஆஃப் சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதை பற்றி ஆர்டிகல் 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆர்டிகல் 81 அப்படிங்கிறது நமக்கு காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறது தான் கரெக்ட். லோக்சபால எவ்வளவு சீட் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு த காம்போசிஷன் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா அட் 543 till 2001. அதாவது 1976 சென்சஸ் 71 சென்சஸை பேஸ் பண்ணி 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு 1971 சென்சஸை பேஸ் பண்ணி இன்னொரு 25 வருஷத்துக்கு 543 சீட்ஸை இருக்கட்டும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த லோக்சபா சீட்டோட எண்ணிக்கை அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு கரெக்ட் தான். சரிங்களா, அடுத்தது ஆர்டிகல் 82 அப்படிங்கிறது காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆர்டிகல் 82க்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வரும், ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 81 என்னன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா. சரிங்களா, ஆர்டிகல் 82 என்னன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா ஆஃப்டர் ஈச் சென்சஸ். ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு லோக்சபா சீட்டை அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே டீலிமிட்டேஷனை ரிலேட் பண்ணி தான் வந்திருக்கு. சரிங்களா, அப்ப நமக்கு இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 1 தப்பா இருக்கு, 4ம் தப்பா இருக்கு. அப்போ 1 and 4 இன்கரெக்ட் அப்படிங்கிறதா நமக்கு ஆன்சர். சரியா, அடுத்தது India's recently inaugurated Wildlife Rescue Rehabilitation and Conservation Center is located in அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சமீபத்தில் திறக்கப்பட்ட வனவிலங்கு மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்தாரா அப்படிங்கிற பகுதி நமக்கு குஜராத்ல இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல தான் இருக்கு. இதை நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, கிட்டத்தட்ட 1.5 lakh என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸை இந்த இடத்துல வச்சு பாதுகாக்க போறாங்க. சரியா, நெக்ஸ்ட், which state in India has the highest number of Gangetic river dolphins அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான கங்கை நதி டால்பின்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் 6327 கேஞ்சட்டிக் டால்பின்ஸ் இருக்கு. இதை கூட நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதுல அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. சரியா, அடுத்தது consider the following statements. John Doraisamy from Madras Presidency was a violin and piano artist அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்த ஜான் துரைசாமி ஒரு வயலின் மற்றும் பியானோ கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. He was hailed as Indian Paganini by the newspaper Advocate of India. Advocate of India செய்தித்தாளால் அவர் இந்தியாவின் பாகனினி என்று பாராட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜான் துரைசாமி அவர்கள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் எல்லாருமே கர்நாடிக் மியூசிக்ல பெஸ்டா இருப்பாங்க. இவர் மட்டும் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் மியூசிக்ல பெஸ்டா இருந்திருப்பாரு. சின்ன வயசுலேயே வந்து அமெரிக்கா, லண்டன் போன்ற முக்கியமான நகரங்கள்ல போய் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். சரிங்களா, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் இவரை இந்தியன் பாகனினி அப்படின்னு சொல்றாங்க. பாகனினி அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலியை சேர்ந்த ஃபேமஸ் மியூசிஷியன். சரிங்களா, அவரை பிரைஸ் பண்ணி அவரை ஜான் துரைசாமி அவர்களை இந்தியன் பாகனினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் நியூஸ் பேப்பர், அட்வொகேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பம்பாயை சேர்ந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் நியூஸ் பேப்பர் இவரை இந்தியன் பாகனினி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரதியார் அவர்கள் இந்தியா அப்படிங்கிற மேகசின்ல பாத்தீங்கன்னா இவரை பிரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். சரிங்களா, இந்தியா மேகசின்ல இவரை பாராட்டி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் எழுதியிருப்பார். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, லாஸ்டா வேர்ல்டு ஒபிசிட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக உடல் பருமன் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா March 4 தான் நமக்கு வேர்ல்டு ஒபிசிட்டி டேவா இருக்கு. சரிங்களா, இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்சிங் சிஸ்டம்ஸ் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு. March 4 வேர்ல்டு ஒபிசிட்டி டே. சரிங்களா, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.